சமீபத்தில் போலீஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின் பார்க்கலாம். சயின்ஸில் இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, திறந்த விதை தாவரம் திறந்த விதை தாவரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திறந்த விதை தாவரம் எது அப்படின்னா ஜிம்னோஸ்போம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது. ஃபஸ்ட் டேர்மில் திறந்த விதை தாவரம் அப்படின்றது ஜிம்னோஸ்போம். இதுவே மூடிய விதை தாவரம் அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம். மூடிய விதை தாவரம் அப்படின்றது ஆஞ்சியோஸ்போம். அதே மாதிரி இந்த ப்ரையோபைட் டெரிட்டோபைட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து பூக்கும் தாவரம், பூவா தாவரம்னு சொல்லுவாங்க. பூக்கும் தாவரம் அப்படின்றது வந்து டெரிட்டோபைட், பூவா தாவரம் அப்படின்றது ப்ரையோபைட். ஓகேவா? ஆனால் இது வந்து விதை அடிப்படையில் 2 தான் பிரிக்கலாம். மூடிய, திறந்த. இதில் திறந்த அப்படின்றது ஜிம்னோஸ்போம், மூடிய அப்படின்றது ஆஞ்சியோஸ்போம். இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்குது 6th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது சயின்ஸ்லேருந்து 10th புக்லேருந்து ஒரு கொஸ்டின். விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எதுன்னு கேட்டிருக்காங்க. எத்திலின். விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எது அப்படின்னா எத்திலின். இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து 10th சயின்ஸ் புக்கில் இருக்குது. எத்திலின் ஒரு வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன். ஓகேவா? இது வந்து கனிகளை முதிர்ச்சி அடைவதிலும் பழுப்பதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. எடுத்துக்காட்டு ஆப்பிள், வாழை, தர்பூசணி. நமக்கு கேட்டிருக்கிறது வந்து வாழை வந்து கேட்டிருக்காங்க. எத்திலின் கனிகளை பழுப்பதை ஊக்குவிக்கிறது. தக்காளி, ஆப்பிள், வாழை.